சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன வழி? பெருவழுதி பாண்டியருக்கு நீ ஒரு மடல் எழுதி அனுப்ப வேண்டும். என்ன மடல்? திருமண மடல். என்ன திருமண மடலா? ஆமாம், அதுவும் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தியை தாங்கி வரும் மடல். புரியவில்லையே. புரியும்படியாக சொல்கிறேன் கேள். நீ அந்த ஓலையில், பாண்டிய மன்னரே, நீங்கள் என்னை மீட்பதற்காக பெரும் படையுடன் வருவதாக அறிந்தேன். அதற்கான அவசியமே இப்போது இல்லாமல் போய்விட்டது. நான் இப்போது இருங்கோவேலின் உற்ற துணைவனாகிவிட்டேன். இந்த உறவின் மூலம் பாண்டிய பேரரசு எனக்கும் பகையாகிறது. என்ன சொன்னாய்? அட பதறாதே செழியா, இனிமேல் தான் இன்பமான செய்தியே வரப்போகிறது. போதும் போதும், தயவு செய்து போய்விடும் அண்ணா. உன் பேச்சு என் காதில் தேள் கொட்டுவது போல் இருக்கு. அவசரப்படாதே, இதையும் கேள். பாண்டிய மன்னரே, உங்கள் மீது எனக்கு பகை வந்த காரணத்தை அறிய விரும்புகிறீர்களா? எனது திருமணத்தை ஏற்பாடு செய்து திடீரென நிறுத்திவிட்டீர்களே, அதன் தொடர்ச்சிதான் இப்போது நம் உறவை முறித்துவிட்டது. அந்த ஒரு நாள் சித்திரத்தில் காட்டிய பெண்ணை இங்கு இருங்கோவேலின் மாளிகையில் நேரில் கண்டேன். ஓவிய பெண்ணை நேரில் கண்ட பிறகு என்ன நடந்திருக்கும் என்று உமக்கு தெரியாதா? இருங்கோவேலி பொழுது எனது மைத்துனன் வேளிர் குல விளக்காம் தாமரையை நான் மணப்பதென்று தீர்மானித்து விட்டேன். இதுதான் நீ எழுதித் தர வேண்டிய மடல். என்ன சொல்கிறாய்? உண்மையிலேயே அண்ணனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா, அல்லது தற்காலிகமாக பாண்டியனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறாரா? சிறைப்பட்டு கிடப்பவன் தன் தங்கை மீது விருப்பம் கொண்டிருப்பதாக சொன்னபோது கொதித்தெழ வேண்டிய அவர் தன் குணத்திற்கு மாறாக குளுமையாக பேசுகிறாரே, இதன் பொருள் என்னவென்றே புரியவில்லையே. இதெல்லாம் உண்மைதானா? இருங்கோவில் உண்மையிலேயே எனக்கு பெண் கொடுத்து உறவு கொண்டாட விரும்புகிறானா? அல்லது என்னையும் ஏமாற்றி பாண்டியரையும் ஏமாற்ற சூழ்ச்சிகள் புரிகிறானா? விரும்பியவளை அடைந்தோம் என்று மகிழ்வதா, எதிரியின் வீட்டிலா தொடர்பு என்று ஏற்றுக்கொள்ள மறுப்பதா? இருங்கோவில் இதன் மூலம் ஏதோ தந்திரம் செய்வதாகவே இருக்கட்டும். அதை பயன்படுத்திக் கொண்டு வெளிப்பட்ட பின் தாமரையை என்னோடு அழைத்துச் சென்று இவனை தனிமைப்படுத்தி விடலாமா? எனக்கும் என் நாட்டுக்கும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாமே. என்ன செழியா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் சொன்னது போல் கேட்டு உன் உயிரையும் எங்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொண்டு எனக்கு உறவினனாகப் போகிறாயா? அல்லது நீயும் அழிந்து எங்களையும் அழிக்கப் போகிறாயா? உன் விருப்பப்படியே மடல் எழுதி தருகிறேன். நீ சொன்னபடி எனக்கும் தாமரைக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பாயா? நிச்சயமாக நடத்தி வைக்கிறேன். நீ மடலை எழுதி கொடுத்த மறுகணமே இங்கிருந்து உன்னை மாற்றி ஒரு நல்ல இடத்தில் உன்னை தங்க வைக்கிறேன். இதோ மடல், உடனே எழுது. என்ன எழுத வேண்டும் என்று சொல். சொல்கிறேன். பாண்டிய மன்னன் பெருவழுதிக்கு செழியனின் வணக்கம். என்னை இருங்கோவேலிடமிருந்து மீட்பதற்கு முயல்வதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அவசியமே இல்லை. தாங்கள் என்னிடம் ஓவியமாக காட்டி என்னிடமிருந்து மறைத்துவிட்ட மணமகளை யார் என்று நான் தெரிந்து கொண்டேன். இருங்கோவேலின் தங்கை தாமரைக்கும் எனக்கும் திருமணம். வேளிர்குடியில் புது உறவு. பாண்டியருக்கு நான் பகைவனாக வேண்டிய சூழ்நிலை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்தும் விடுங்கள். இப்படிக்கு செழியன். என்ன எழுதினாயா? ha 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 ha
எதற்காக சிரிக்கிறாய்? ஏய் செடியா, வேளிர் குலத்து பகைவனே, சரியானபடி ஏமாந்து விட்டாய். உனக்கு என் தங்கையை மனம் செய்து கொடுப்பேன் என்று கனவு காண்கிறாயா? அற்ப ஆயுளில் மடியப் போகும் உனக்கு எதற்கடா திருமணம்? இந்த மடல் பாண்டியர் படையெடுப்பை நிறுத்தும், ஆனால் உன் உயிர் போவதை தடுக்காது. உன் உயிரை பணயமாக வைத்து கரிகாலனுக்கு எப்பொழுதோ அறிவிப்பு கொடுத்து விட்டேன். இழந்த என் நாட்டை திருப்பித் தர வேண்டும், இல்லை என்றால் செடியனின் உயிர் பறிக்கப்படும் என்று உன் மதிப்புக்குரிய பூம்புகார் மன்னனுக்கு இந்த இருங்கோவேல் இறுதி எச்சரிக்கை அனுப்பிவிட்டேன். ஆக எப்படியோ ஒரு விதத்தில் உன் உயிர் ஊசலாடிக் கொண்டுதான் இருக்கிறது. கொடியவனே, என் உயிரை பணயமாக வைத்து இரு பெரும் மன்னர்களிடம் வேடிக்கை காட்டுகிறாயா? இப்போதே உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். மூடனே, கேட்கக்கூட நாதி இல்லாத நீ என்ன எதிர்க்க பார்க்கிறாயா? வா. வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க பாண்டிய மாமன்னர். அம்மா, அம்மா, வாடி வா. எங்கே? சில நாட்களாக உன்னை காண முடியவில்லையே. நான் தங்களை காணாமல் எப்படி அம்மா என்னால் இருக்க முடியும்? எப்போதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் வந்து விடுகிறேன். சரி சரி, இப்பொழுது ஏதாவது புது செய்தியுடன் வந்திருக்கிறாயா? அம்மா, அது வந்து வீரர்களே, சென்று வாருங்கள். இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் தங்களுக்கு மிகவும் பயன்படும். முதலில் அது என்ன விஷயம் என்று சொல். அது பயன்படுமா இல்லையா என்று பிறகு தீர்மானிப்போம். ஒரு பெண்ணின் விஷயத்தில் மகேந்திரன் எல்லை மீறி நடந்து கொண்டார் என்று அவரோடு வாதாடினீர்களே, அவரது சிறிதும் பொருட்படுத்தாமல் உங்களை அவமதித்தார் என்று சொன்னீர்களே. ஆமாம், கனியை பறித்த அந்த கன்னி தானே கடிபட்ட கனியாகிவிட்டாள். அவள் பிரமை பிடித்தது போல் இருக்கிறாள். வேறு என்ன செய்ய முடியும்? அவள் பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? அவள் தாய் முதலில் புலம்பிக் கொண்டிருந்தார். தந்தை மன்னரின் பார்வைக்கு இதை கொண்டு போகிறேன் என்றார். ஆனால் மகேந்திரனின் தந்தை வீரபாகு பொற்காசுகளை கொடுத்ததும் தாய் தன் மகளின் நிலையை பற்றியே மறந்து போனார். தந்தை வேறு வழியே இல்லாமல் இரவோடு இரவாக ஊரை விட்டு செல்ல மூட்டை கட்ட தொடங்கிவிட்டார். நீ இப்பொழுது சொன்னதில் முதலில் சொன்னதை இன்னொரு முறை சொல். தாய் புலம்பிக் கொண்டிருந்தார். தந்தை இதை மன்னரின் பார்வைக்கு கொண்டு போகிறேன் என்றார். இந்த கணமே அங்கு சென்று அந்த காரியத்தை நாம் செய்தால் அது அவ்வளவு எளிதல்ல. ஏன்? மகேந்திரனின் தந்தை வீரபாகுவே அவர்களின் வீட்டிற்கு வந்து அவர்களை மிரட்டி பணிய வைத்து அவர்களிடம் பொற்காசுகளையும் கொடுத்து விரைவில் இந்த ஊரை விட்டே செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். நான் சென்று அவர்களிடம் பேசி இங்கு அழைத்து வருகிறேன். அது முடியாதம்மா. அவர்கள் பெண்ணிற்கு நேர்ந்தது எவருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று சாதித்தால் நம்மால் அதை எப்படி நிரூபிக்க முடியும்? நீ சொல்வதும் சரிதான். முதலில் தங்களுக்கு நேர்ந்ததை என்னிடம் அவர்கள் சொல்லியாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும்.
அதற்கு என்ன வழி? பொறுத்திருந்து பார். அவமானம், எனக்கு பெருத்த அவமானம். இந்த மணிமாறனை அவமானப்படுத்துவதற்காகவே அந்த மகேந்திரனுக்கு படைத்தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார் மாமன்னர். மது மயக்கத்திலும் மங்கையர் மோகத்திலும் மூழ்கியவனாய் பொறுப்பற்று திரிந்து கொண்டிருக்கும் அவனுக்கு போர்படை தலைவன் பொறுப்பை தந்து அவர் என்ன இழிவுபடுத்தி இருக்கிறார். இதற்காக ஏன் வருத்தப்படுகிறாய் மணிமாறா? இப்படி நடந்தது நம் நன்மைக்காக என்று நினைத்துக்கொள். எது நன்மை? என்ன சொல்கிறீர்கள்? அந்த செழியனை அழிக்க வேண்டும் என்பதுதானே நம் லட்சியம். அதற்கு இப்போது தானாகவே வழி பிறந்திருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அது தானாகவே நடக்கப் போகிறது. ஆனால் அது எப்படி? அந்த மகேந்திரன் படைத்தலைமை ஏற்றுச் சென்றால் என்ன நடக்கும்? பொறுப்பற்ற அவன் தன் சாமர்த்தியத்தை காட்டுவதாக எண்ணி ஏதாவது செய்து இருங்கோவேலுக்கு ஆத்திரத்தை மூட்டி விடுவான். அவன் அந்த கோபத்தை செழியன் மீது காட்டுவான். எப்படியும் நம் எதிரி ஒழிய வேண்டும், அவ்வளவுதானே. அது நமக்கு வெற்றிதான். இல்லையப்பா, இல்லை. செழியனை மீட்க செல்லும் அந்த படைக்கு நான் தான் தலைமை ஏற்று செல்ல வேண்டும். சிறைப்பட்டிருக்கும் அவனை நானே என் கரத்தால் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதன் விளைவாக அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்தது இவன்தானே என்று அவமானத்தால் கூனி கூனி குறுகி குறுகி நிற்க வேண்டும். காலமெல்லாம் நான் அதை பார்த்து கெக்களி கொட்டி சிரிக்க வேண்டும். அதை கண்ட அவன் இப்படி அவமானப்பட்டு வாழ்வதை விட அப்பொழுதே அங்கேயே மடிந்திருக்கலாம் என்று வேதனைப்பட்டு துடிக்க வேண்டும். உங்களுடைய இந்த லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் அண்ணா. அது எப்படி அம்மா முடியும்? மாமன்னரே மகேந்திரனை படைத்தலைவனாக நியமித்த பிறகு யார் அதை மாற்ற முடியும்? ஆணையிட்டவரே அதை மாற்ற முடியும். அவர்தான் தன் சகோதரியின் மகன் என்பதற்காக அவனை தேர்ந்தெடுத்து விட்டாரே. மதுக்கோப்பை ஏந்தியவன் கையில் வாளை கொடுத்தால் என்னவாகும்? அவன் எதிரியை வெட்டுவதற்கு பதில் தன்னையே வெட்டிக் கொள்வான். இதெல்லாம் அவன் அங்கு சென்றால்தானே நடக்கும். இங்கிருந்து அவன் புறப்படவே முடியாதபடி நான் செய்கிறேன். அது எப்படி அம்மா? அவன் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான். அதை பற்றி கேட்டதற்கு என்னையே அவமதித்தான் என்று அன்று கூறினேன் அல்லவா? ஆமாம். அந்த பெண்ணும் அவள் பெற்றோரும் அழுது கொண்டிருப்பதை இன்று கண்டேன். ஏதோ நடந்திருக்கிறது. அங்கு சென்று நான் அவர்களை சந்தித்தால் இங்கு இவன் புறப்படுவதை நாம் நிறுத்திவிடலாம். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது என்பார்களே, அப்படி இருக்கிறது. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு? நீங்கள் தான் படைத்தலைமை ஏற்று புறப்பட போகிறீர்கள். அப்பா, தாங்கள் என்னோடு வந்தால் போதும். எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள் அப்பா. அந்த பெண்ணை காரணம் காட்டி இந்த மகேந்திரனை மாற்றி காட்டுகிறேன். அற்புதம் மகளே, உன்னை பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். இந்தாருங்கள்.
வைத்தியரே, சரியான நேரத்தில் வந்து உரிய மருந்தை கொடுத்தீர்கள். இல்லை என்றால் நான் இருமி இருமி நெஞ்சு வலியால் தவித்து போயிருப்பேன். தாயே, என்ன பார்க்கிறீர்கள்? நீயா இப்போது பேசினாய்? ஆம், நான் தான் பேசினேன். நீ ஊமை என்று தாமரை சொன்னாளே. உண்மைதான். ஆனால் நான் மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் என்னால் பேச இயலாமல் போய்விட்டது என்பதை தங்களிடம் சொன்னார்களா? மருத்துவனான நான் பேச முடியாதவனாக இருந்தால் எப்படி? அதனால்தான் எனக்கு நானே சிகிச்சை செய்து கொண்டு பேசும் சக்தியை பெற்றுவிட்டேன். இப்பொழுது நான் கண்டுபிடித்திருக்கும் மருந்தை கொண்டு பிறவி ஊமையை கூட என்னால் பேச வைக்க முடியும். நல்லதாயிற்று. இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. இனி என்னுடைய பிரச்சனைகளை உன்னிடம் சொல்லி விளக்கம் பெறலாம் அல்லவா? நிச்சயமாக. நான் இங்கு வந்துவிட்டேன் அல்லவா? இனி தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உடனுக்குடன் இங்கு வந்து தங்களை நான் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். சரி, தாமரை எங்கே? தாமரை தோழியரோடு நீராடச் சென்றிருக்கிறாள். ஓஹோ, அவளுக்கு கிடைக்கும் ஒரே மகிழ்ச்சி அதுதான் என்பதால் நான் அதில் குறுக்கிடுவதில்லை. தாங்கள் சொல்வதும் சரிதான். அவர் அப்படி அந்த தாமரை குளத்திற்கு நீராட வந்ததால் தானே நான் அவரை சந்திக்க முடிந்தது. ஆமாம், நான் கூட முதலில் நீ சிறுவனாக இருக்கிறாயே என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ கொடுக்கும் மூலிகை கஷாயங்களால் என் உடல் குணமாவதைக் கண்டுதான் உன்மேல் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இது நான் என் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்ட மருத்துவம். எந்த மருந்தை கொடுத்தாலும் என் தாயை நினைத்துதான் கொடுப்பேன். அவர் அதற்குரிய பலனை தந்து கொண்டிருக்கிறார். என்ன? அந்த ஓவிய பெண்ணை எங்கு பார்த்தீர்களா? எங்கே? இங்கேதான். யாரவள்? நீயேதான். ஒரு மைதானத்துக்குள்ள பூப்பந்து விளையாடிட்டு இருக்கேன்.